கைஸ் இது பார்த்தீங்கன்னா வெனஸ்டேலேருந்து vlog ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது காலையில் பார்த்திங்கன்னா ராகி மாவுக்கு அதுக்கு முந்தின நாளே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். காலையில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. இதுக்கு வந்து காம்போவாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சாம்பாரும் செஞ்சுருந்தேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக அளவாக அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும் செஞ்சுருந்தேன். சரி, சாம்பார் ரெசிபிக்கு வேணும், அது சட்னியும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலை. சித்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பச்சை மிளகா வச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். கேழ்வரகு தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு நான் இப்போ சொல்லிடுறேங்க. நான் செஞ்ச அளவு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு, அதாவது முழு கேழ்வரகு எடுத்திங்கன்னா அதில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நல்லா ஊற வச்சுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கப்புறமா 8 மணி நேரம் புளிச்சக்கப்புறமா சூப்பராக ஊற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக மெதுன்னு இருந்ததுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து கிளம்புறப்போ டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே மடமடன்னு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ ஒரு தோசை வந்து சொதப்பில் வந்திருந்தாலும் நான் வந்து பொறுமையாக ஊற்றும் தோசை எல்லாமே ரொம்ப நல்லா தான் வந்திருந்தது. பார்த்திங்கன்னா காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. சரி, அவரு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. மாமா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா அவருக்கு தனியாக நான் வந்து சூடாக ஊற்றி கொடுத்தேன். அவரும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வீக்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏதாவது பார்த்திங்கன்னா சும்மா எப்போவுமே வந்து ஒயிட்டு தோசையே சாப்பிட்றதுக்கு பதிலாக அரிசி மாவுக்கு வந்து இந்த மாதிரி கேழ்வரகு, சோளம் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹெல்த் வைஸ்லேயும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சித்துக்கு வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிருந்தேன். அவனுக்கு வந்து தோசை மாதிரி கொடுத்தா இன்னும் அவனுக்கு அந்த மொறுமொறுப்பாக வந்து அவனுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஊத்தாப்பம் மாதிரி நான் சேர்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச நெய் தான் சூப்பராக இருந்துச்சு. நான் ஏன் இந்த வீடியோவில் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன்னு தெரியல, பட் அதோட ஸ்மெல்லும் சரிங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவனுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாம்பாரும் காரம் இல்லாமல் அதே மாதிரி தான் அவனுக்கும் எடுத்து வச்சுருந்தேன். சாம்பார் சட்னி மட்டும் இது பண்ணிவிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன பார்த்திங்கன்னா பீட்ரூட் குழம்பு. இதுக்கான ரெசிபிஸ் ஃபுல்லுமே நான் இதில் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. 2 முழுசாக பட்டை, ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கிக்கோங்க, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நான் போட்ட உடனே ரொம்ப பயங்கரமாக புகை வந்த மாதிரி ஆகிப்போச்சு. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டு தள்ளி போயிட்டேன். ஸோ ரொம்ப ஹீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் காயறதுக்கு அப்படிங்கிறக்குள்ளவே நான் அதை மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி அப்படியே வச்சிடாதீங்க, சம்டைம்ஸ் ஃபயர் ஆகும். அதனால் பார்த்து சமைக்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணி சமைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மசியட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 4 கீத்து தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், இதுதான் வந்து இதோடைய அரைக்கிறதுக்கு தேவைப்படும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் குழம்புக்கு பீட்ரூட் வந்து ரொம்ப பொடியாக போடக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்து தின்னாக இருக்க மாதிரி தான் சேர்த்துக்கணும். ஒரு 4 பீட்ரூட் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஓரளவு பீஸ் வந்து பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இந்த 4 வந்து மசாலா பொருட்களை நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போது. கொத்தமல்லி தூள் மட்டும் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் அதிலே வணங்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து நல்லா குறப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா நல்லா இருக்காது. ஒன்றா தேங்காய் பால் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி சேர்த்துனா தான் பீட்ரூட் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து பார்த்திங்கன்னா குருமா கலரில் தான் இப்போதைக்கு தெரியும், பட் விசில் விட்டு எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ரெட்டிஷாக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா கருவாடு வந்து சேர்த்துனா அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் வந்து இதில் சேர்க்கும்பொழுது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா விசில் வைக்க விடுங்க. ஏன்னா விசில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நல்லா கொதி வந்த உடனே மூடி போட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லாவே வெந்துடும். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கருவாடு போட்டு கூட கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு இல்லாதனால நான் வெறும் பீட்ரூட் மட்டுமே சேர்த்துருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான
ஈஸியான பீட்ரூட் குழம்பு ரெடியாகும். இது பேச்சுலர்ஸ் ரெசிபிக்குலாம் பார்த்திங்கன்னா தனியாக நான் ஒரு நாள் போடுறேன். ரொம்ப ஈஸியாக தான் நானே செய்கிறேன். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராக இருந்தாலுமே தாராளமாக செய்யலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதெல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் திடீர்னு எனக்கு வந்து கருவாடு செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டாரு. மத்தியானமே ஃபோன் பண்ணி சொன்னாங்காட்டிக்கு அத்தை வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு வந்து தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் குழம்பு வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டோம். சரி நைட்டுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு, அது போக பார்த்திங்கன்னா இந்த கருவாடு தொக்கு தான் வச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் சூப்பராக இருந்து ஒரு கருவாடு துண்டை மட்டும் எடுத்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அடடா சொல்லவா வேணும். யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி தொக்கோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டே vlog உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. அதாவது தேர்ஸ்டே vlog, அதாவது தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து காலையில் வந்து ராகி சேமியா தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ராகி சேமியா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சமாக காரத்துக்கும் கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கரில் தட்டைப்பயிறு தண்ணி 2 தக்காளி மட்டும் போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா தட்டைப்பயிறு கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம ஒரு 7 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியாவுக்கு கொஞ்சமாக சர்க்கரையும் அப்புறம் தேங்காய் பூ போட்டு நான் நல்லா கிளறி எடுத்தோம்னா இனிப்புக்கு ரெடி ஆகிடும். காலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு இதாக இருந்தது. அதாவது ராகி சேமியாலே கொஞ்சம் காரமாக செஞ்சுட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்புக்கு தேங்காய் துருவலும் சர்க்கரையை போட்டு செஞ்சுருந்தோங்க. பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பருப்பாக முதல்ல கடையிலும் தட்டைப்பயிறு நீங்கள் செஞ்சுருக்கீங்களா தெரியல. பட் கோயம்புத்தூர் சைடில் வந்து இந்த பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கடைஞ்சி நாங்கள் சேர்த்துப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் அப்புறம் 2 கொத்தமல்லி முழு கொத்தமல்லி சேர்த்துட்டு வெடிச்சக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு விசில் எடுத்து வச்சுக்கூடிய தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 11 o'clock மேலே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருந்தது. அதாவது இந்த தூதுவளை செடியில் பார்த்துருந்திங்கன்னா இப்போ காலே வைக்க முடியல. அந்த இடத்துக்கு போய் தண்ணி பிடிக்காங்க தான் தண்ணி நல்ல தண்ணி பைப்பு இருக்குங்க எங்கள் வீட்டில். ஸோ அங்கே வந்து பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முள் வந்து ரொம்ப குத்துமாக இருந்துச்சு. இதை முதல்ல வந்து க்ளீன் பண்ணி எடுத்துலாம். ரொம்ப படர்ந்துருச்சு. பக்கத்தில் அது படறது மட்டும் போகாமல் பக்கத்துலேயும் சேர்த்து கெடுக்கிறேங்கிற மாதிரி எல்லா செடியும் போட்டு நல்லா ஃபில் பண்ண மாதிரி இருந்ததால் சரி அது ஓகே, அதை நீட்டாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் அதை எடுத்துலாம் சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கருந்துளசி சொல்லுவாங்க. கருந்துளசியில் வந்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த மாதிரி வளர பார்த்தீங்கன்னா அது விதை மாதிரி இருக்கும். இதை நீங்கள் காய வச்சு அதோட இதில் போட்டு விட்டிங்கன்னா அந்த விதை மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல வந்து போட்டு விட்டிங்கன்னா அது சீக்கிரமாக முளைக்கும். இது வந்து என்னென்னா இது வளர வளர அந்த மேலே கதை மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நேராக வளர்ந்துட்டே இருக்கிறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணால் ரூஃப்ட்டு வந்து போட்டு மாற்றி விட்டிங்கனாவே கொஞ்சம் நல்லாவே வளரும் தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் அப்படியே கிள்ளி விட்டுருங்க. நாங்கள் வந்து கத்திரிக்கோள் நிறைய இருந்தங்காட்டிக்கு நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த வளர்ந்தக்கப்புறமா அதை கையில் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்து செடியில் வந்து நான் கொஞ்சம் வல்லாரக்கீரை போட்டிருந்தேன். வல்லாரக்கீரை பார்த்தீங்கன்னா பூ பிடிச்சி ரொம்ப முத்தின மாதிரி இருந்தது. சரி ஓகே, அதையும் வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வேண்டாததெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது புதுசாக தலையிறப்போ நான் வந்து இது சித்துக்கு வந்து பருப்பில் போட்டு பிசைஞ்சு கொடுப்பேன் நெய் ஊற்றி. ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை சாப்பிட்ட மாதிரியே அவனுக்கு தெரியாது. வல்லாரக்கீரை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சிக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் வந்து இந்த ஒரு கீரை அந்த ஒரு வேரோட வச்சிங்கனாவே போதும், நல்லாவே படர்ந்துக்கும். குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு கீரைகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப தேவை, பெரியவங்களுக்கு தான். இந்த மாதிரி ஒரு சின்ன செடியில் வளர்த்திங்கனாவே நல்லா நிறைய படர்ந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் எல்லாம் விட்டுருந்தது. ஸோ அதெல்லாம் பறித்து எடுத்து வச்சுட்டேன். அதோட போக சரி மனசே கேட்கல, சரி கீழே இருக்கிற அந்த புல்லெல்லாம் படர்ந்தங்காட்டி அதையும் வந்து எடுத்து பறிச்சு பண்ணிடலாம் சொல்லிட்டு வெயில நின்றுட்டு அப்படியே சீக்கிரம் வடன்னு க்ளீன் பண்ணி இந்த கருந்துளசியில் வளர்ந்துருந்தது தனியாக, அதெல்லாம் எடுத்து தனியாக இன்னும் தொட்டியில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி கீரைகளை பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி சைடு நிறைய வளரும். இது வந்து வீட்டில் வளருதுங்கிறது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா பருப்பில் போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அது பாட்டு வளர்ந்துட்டே போகுது. சரி கொஞ்சம் நிற்கட்டும் அப்படிங்கிறங்காட்டி என்ன பண்ணேன், கொஞ்சம் உடச்சி நான் வந்து விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா வந்து மேலே ரொம்ப வளர்ந்துட்டே போகாது, கொஞ்சம் சைடில் கொஞ்சம் தலையிட்டோம் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் உடச்சிட்டு வந்து நம்ம வீட்டு யூஸுக்காக வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அதாவது அந்த இது சுத்தம் பண்ணப்போ எனக்கு நிறைய அரைக்கீரை கிடச்சிது. அரைக்கீரை கிடச்சது பார்த்திங்கன்னா அதை பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அத்தை வந்து மத்தியானத்துக்கு தட்டைப்பயிரோடு சேர்த்து இந்த பொரியல், அதாவது இந்த கீரை பொரியலுக்கு வந்து தாளிச்சு விட்டுருந்தாங்க. நம்ம வீட்டில் எந்த இடம் சின்னதாக கிடச்சா கூட ஏதோ ஒன்று போட்டு வளர்த்து விட்டுருங்க. அது வந்து நமக்கே கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இந்த அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து செய்கிறப்போ நமக்கு ஆர்கானிக்காகவும் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்காக நாங்கள் விட்டுருந்தோம். ரொம்ப ஜாலியாக அந்த டே வந்து அவனும் செட் பண்ணான். ஸோ இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.